மேட்ச் நம்பர் 22 மதுரை பேந்தர்ஸுக்கு மஸ்ட் வின் கேம். லைகா கோவை கிங்ஸுக்கு தேவை ஒரு வெற்றி. என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். குழந்தைங்க நிறைய பேர் மேட்சஸ் பார்க்க விரும்புது. சும்மா அதிர்றதுல ஃபீல் கொடுக்குறாங்க. ஏன்னா டிஎன்பிஎல் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு செலிப்ரேஷன் தான். லெட்ஸ் ப்ளே லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென். சீகோ மதுரை பேந்தர்ஸ் vs லைகா கோவை கிங்ஸ் 22வது போட்டி ஸ்ரீராம் கேபிட்டல் டிஎன்பிஎல் 2024. டாஸ் வென்ற மதுரை சேஸ் செய்ய தேர்வு செய்யும் பொழுது குர்ஜப்னி தவறுதான் வந்திருக்கார். முதல் ஓவர் ஸ்ட்ரைக் எடுத்திருக்கிறது சுஜய். இந்த வாட்டி இறங்கி வந்து கடாசி இருக்காரு. என்ன ஷாட்டுங்க இது! நேரா வந்து முதல் ஷாரான் பிளாய் சூப்பர் 6 அடிச்சிருக்காரு சுஜய். மறுபடியும் நேரா சேஃபஸ்ட் ஆப்ஷன் இது. ஒருத்தருக்கு 6னா இன்னொருத்தருக்கு ஸ்ரீராம் கேபிட்டல் ஃபேண்டாஸ்டிக் 4 சுரேஷ் குமார். சரியான ஷாட்டுங்க இது. என்ன ஷாட் சுரேஷ் குமார். பவர் பிளேல இவங்க தான் வர போறாங்க அப்படின்ற விஷயம். பட் இங்க நேரா அடிச்சிருக்காருங்க. என்ன ஷாட் இது! இவர் அடிச்சா 4 தான். 4வது 4 இது. இப்போ நல்ல ஸ்டார்ட் கிடைச்சா அண்ட் இப்போ இதுதான் தேவைப்பட்டது கொடுத்திருக்காரு மிதுன். ஒரு ரீப்ளேஸ்மெண்டா ஸ்குவாடுக்குள்ள வந்த அவர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு மதுரைக்காக. மிகப்பெரிய பிரேக் த்ரூ இது. சுரேஷ் குமார் 16க்கு காலி 29க்கு 1. ஃபுல் டாஸ் ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்குங்க. பவுண்டரி பிரில்லியன்ட் ஷாட் இது. ஃபுல் டாஸ் வந்தா கூட அடிக்கணும். அவுட்டுங்க. அப்பா இத பத்திலாம் யோசிக்கவே வேண்டாம். மிதுன் 2வது விக்கெட் கலக்கிட்டாரு. நல்லா இருக்கு செலிப்ரேஷன். டீமுக்கு தன்னோட நன்றியை சொல்றாரு. சுஜய் 15க்கு அவுட் 44 for 2. இது ஷாட் சரியான ஷாட். கட் பண்ணிருக்காரு. சூப்பரான ஷாட் அண்ட் சூப்பரான பவுண்டரி. இதுதான் சாய் சுதர்ஷன். சரியான பேட் ஸ்விங் அண்ட் அந்த ஒரு பவர்ல ஃபீல்டர்னால தடுக்க முடியாத பவுண்டரிய. இது இறங்கி வந்தான பாத்தீங்கன்னா ஸ்டம்ப் உடைச்சிருக்காரு அஜய் கிருஷ்ணா. முகிலேஷோட முயற்சி அருமையான முயற்சி தான். பட் கம்ப்ளீட்டா அந்த கேப்ப உடைச்சிருக்காரு ஸ்டம்ப். எனக்கு தெரிஞ்சு இந்த எடிஷன்ல முதல் வாட்டி ஸ்டம்ப் உடையுது. முகிலேஷ் 21க்கு காலி 86க்கு 3. தயவு செஞ்சு போல்டுங்க. ஷாமா பால் அங்க முருகன் அஸ்வின் மெயின் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. இவர்தான் வந்து அந்த டாப் ஸ்ட்ரைக் பவுலர். சூர சம்மானம் பண்ணியிருக்காரு சாய் சுதர்ஷன. 94 for 4 லைகா. வாங்கிக்க. இப்போ பிரச்சனை போலருக்கு தான், எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஷாரன் பிளாய் சூப்பர் 6 யானையின் பலம் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அண்டர் த பால் கேட்சா இல்ல 6ங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரைக் அங்க ஷாருக் கான் அந்த ஷோல்டர் வலியிலேயே இந்த 6 அடிச்சிருக்காரு. ஷாரன் பிளாய் சூப்பர் 6. நேர கையில அவுட்டுங்க. அஜய் கிருஷ்ணா புடிச்சிருக்காரு. ராம் அரவிந்த் கான் அங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்திருக்காரு கார்த்திக் மணிகண்டன். ஸோ ராம் அரவிந்த் கோஸ் ஃபார் 8 120 for 5 லைகா. நீ சொன்ன மாதிரி தூக்கி போடுற மாதிரி தெரியல. இவர் இன்னொரு விட்டாரு. நானே எவ்வளவு தூரம் போகுது இந்த பந்து. செம்மையா அடிச்சிருக்காரு. நல்ல கனெக்ஷன் 6. போட்டி பலமான போட்டி தான். ஆனா இதுல நான் தான் பெட்டர்னு இப்போதைக்கு காமிக்கிறாரு எஸ்ஆர்கே. மதுரை டீம் மென்டரா இருக்காரு. 6 தான். இவரோட பலத்துக்கு எதிர்காத்து என்ன தள்ளுக்காத்து என்ன பிக் பண்ணிட்டாரு. சொன்ன ராணி வெயிட் பண்ணாரு. அந்த ஸ்லோவர் வருது. நல்ல ஷாட். சூப்பர் கேட்ச். என்ன கேட்ச்! மறுபடியும் மிதுன். நானே அடிச்ச அடியில பிளாட்டா 6 போகுதுன்னு நினைச்சா அங்க எல்லை சாமியா இருந்தாரு மிதுன். அத்திக் கான் ஃபார் 3 147 for 6. முகமது இன்னொரு விக்கெட் விட போகுது. 3rd மேன்ல இருக்காரு. கார்த்திக் மணிகண்டன் அழகா பிடிச்சிருக்காரு. அஜய் கிருஷ்ணா கலக்கிறாரு. 3வது விக்கெட் அவருக்கு. முகமது கான் without scoring 147 for 7. அட இவரும் டிரைவுக்கு போயிருக்காரு. அட நானி போல்ட். 4வது விக்கெட் அஜய் கிருஷ்ணாக்கு. ட்ரிபிள் விக்கெட் ஓவரா மாறி இருக்கு. அட பாகுபலி மாதிரி இருக்காரு பாக்க. நல்ல செலிப்ரேஷன். சித்தார்த் மணிமாறன் gone for 4 151 for 8. இப்ப லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸ் பவுண்டரி கிடைச்சிரும். 6 தான் போகுது. இல்ல 1 bounce 4. ஷாருக் கான் அவரோட குவிக்கஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி ஈக்குவல் பண்ணியிருக்காரு.
செம்ம இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வித்தியாசம் என்னன்னா பேட்டிங்ல ஏகப்பட்ட பொறுப்பு இவரோட தோள்கள்ல. இப்ப போட்டிருக்காரு, நல்ல பால், விக்கெட் கிடைக்க போகுது. எஸ், அம்பையர் சாய் தர்ஷன் அவுட் கொடுத்தாச்சு. ஷாருக் கான் காலில் மட்டும்தான் அடிப்படல, அங்கேயும் அடிபட்டுருச்சு. போ, You can say the role decision of out. டெசிஷன் நிலைநாட்டப்பட்டிருக்கு. ஷாருக் கான் 51 ரன், பிரில்லியன்ட் இன்னிங்ஸ். 162க்கு 9 கோவை. கடைசி பால் இந்த இன்னிங்ஸ்ல ஜாதவேத் பேட் ஆன் பாலா இல்ல, ஸ்கூப் ஷாட் ட்ரை பண்ணாரு, லோகேஸ்வர் அடிக்கல, குர்ஜப்ரீத் ட்ரையே பண்ணல. பைஸ்ல இன்னொரு ரன் வந்திருக்கு இந்த ஓவர்ல. 163ல முடிக்கிறாங்க. லைக்கா கோவை கிங்ஸ் தங்களோட இன்னிங்ஸ் ஆல் அவுட் ஆகல நானி, ஆனாலும் நல்ல டோட்டல். ஷாருக் கானோட பலத்தினால 163 அடிச்சிருக்காங்க. ஆனா சிகே மதுரை பேந்தர்ஸ் மஸ்ட் வின் கேம்ல இருக்காங்க. ரன் சேஸ் வரப்போகுது இன்னும் சில வினாடிகள்ல. First ball of the match. லக்கி முதல் பாலே வந்து ஆல்மோஸ்ட் பிளேட் ஆன் எட்ஜ்ல ஒரு சிங்கிள் கிடைக்குது. இது நிச்சயமா ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அண்ட் கிவன். கேப்டன் ஹரி நிஷாந்த் மூணாவது பந்தில் அவுட் ஆயிட்டு போறாரு. லுக்ட் பிளாம், பட் அதை சேலஞ்ச் பண்ணிருக்காரு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் டிஆர்எஸ் எடுத்திருக்காரு. Sai, you can signal out. ஹரி நிஷாந்த் ஸ்கோரரை ட்ரபிள் பண்ணல. டக்கு அவுட் 2 for 1. நீங்க சொல்ற அந்த மேட்ச் அகைன்ஸ்ட் திருப்பூர் சாமா ஷாட். இது பிளேஸ்மெண்ட், இது எலிகன்ஸ், இது க்ளோஸா, இது எல்பிடபிள்யூ அப்பீல் பண்ணிருக்காங்க and கொடுத்திருக்காங்க. இரண்டாவது விக்கெட் போயிடுது. என்ன நடக்குது இங்க? லைக்கா கோவை கிங்ஸ் செம்மையா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த சேஸ, ஆனா எதுவும் செய்ய முடியல மதுரைனால. Anand, you can stay with the role decision of out. 8-2 இல்லங்க, ஸ்லோ பால் அடிச்சிருக்காரு. சரியான ஷாட். ஸ்ரீராம் கேபிட்டல் ஃபேண்டாஸ்டிக் 4. எல்லா பேட்டர்ஸுக்கும் செமையா இருந்தது. இது செமையான ஷாட். கவர்ஸ்ல பெர்ஃபெக்ட் பிளேஸ்மென்ட்ல இது சரியான ஷாட். ஆன் சைடுல இம்முறை சதுர்வேத் கலக்கி இருக்காரு. இது கால். ஒரு பவுண்டரி போட் கொடுத்ததுக்கு அப்புறம் செமையான ஒரு லெக் பால் புல் பேக் பண்ணாரு. இறங்கி வந்து ஆட பார்த்தாரு. கம்ப்ளீட்டா பீட் ஆனார் அண்ட் ஸ்டம்பிங்ல காலி. மிஸ் ஆயிருக்காரு. 10 ரன்களுக்கு 25க்கு 3. நீ இறங்கிட்டு பந்து லென்த்ல விழுதாலேன்னு யோசிச்சனா அப்ப நீ இறங்கினதே தப்பு. இன்னொன்னு காலி. சித்தார்த் மணிமாறன் டீமோட பெஸ்ட் ஃபீல்டர்ஸ்ல ஒருத்தர், அவர் இதை விட மாட்டாரு. நல்லா உள்ள நின்னாரு. இம்பாக்ட் சப் இம்பாக்ட் கொடுக்கல. ஸ்ரீ அபிஷேக் காலி அவுட் ஆயிருக்காரு. ஸ்ரீ அபிஷேக் ஒரே ஒரு ரன்னுக்கு. மதுரை 28க்கு 4. அச்சச்சோ, பவுண்டரி வந்துரும். கேப்பை பார்த்து தட்டி இருக்காரு. வெயிட் பண்ணுங்க, கரெக்டான டெலிவரிஸ்க்கு இன்னொன்று வாங்கிக்க, இன்னொன்று 4 வாங்கிக்க. 2 பால் 2 பவுண்டரியா? டின்னர் டைம் வர வித் த விண்ட் அடிச்சிருக்காரு. ஆனா ஃபீல்டரை தேடி அடிச்சிருக்காரு. ஷாருக் கான் வந்தார், விக்கெட் எடுத்து ஓவரை முடித்து சென்றார். சசி தேவ் அவுட். பசி தேவ் தான் இனிமே. சசி தேவ் அவுட் ஆயிருக்காரு 2 ரன்னுக்கு. மதுரை நொண்டி குதிரை. கண்டிப்பாக இங்கேருந்து இவங்க வந்து மீண்டு வரத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் யாருன்னா இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடணும். ஒரு கான்சலேஷன் பவுண்டரி வந்திருக்கு. ஹைட்ல அடிச்சிருக்காரு, ஆனால் கேட்ச் தான் இது. ஷாருக் கான் பக்கெட் ஹேண்ட்ஸ் புஷ்டாருங்க. கான். தாமரை கண்ணனுக்கு 1 more விக்கெட். அங்கே ஸ்லோயர் பால் மாதிரி தான் இருந்தது, கிராஸ் சீம் மாதிரி இருந்தது. அண்ட் ஷாருக் கான் கேட்ச் மிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அபூர்வம். வெல் ஆன் டாப் லைக்கா கோவை கிங்ஸ். அஸ்வின் 7 ரனுக்கு அவுட். 57க்கு 6 பேந்தர்ஸ். கான் பால் கான். 4th விக்கெட் தாமரை கண்ணன் பிரில்லியண்டா பிடிச்சார். பேக் டபுள் வந்தது அப்படின்னாரு, பட் இந்த கேட்ச் வந்து குனிஞ்சு பியூட்டிஃபுல்லா பிடிச்சாரு. ஜே கௌசிக் நல்ல முயற்சி செஞ்சார், ஆனா 27க்கு அவுட். 58க்கு 7 மதுரை பேந்தர்ஸ். கேமராங்க இது. ஓட ஷாட். அப்பாடா, ஒரு 1500 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 6 பார்த்து ஒரு ஃபீல். அதுவும் சரியான ஒரு 6. ஷாட் ஆன் ப்ளை. சூப்பர் 6. முதல் 6 இந்த இன்னிங்ஸ்ல. நல்ல பாண்டிங்கும் இருக்கு. சரியான ஷாட். ஸ்ட்ரைட் டிரைவ். என்ன அடி. லாஸ்ட் பால் ஆஃப் சைடுல கடாசி இருக்காரு. இன்ஃபீல்ட தாண்டி போயிருக்கு. ஒரு பவுண்டரியில முடிக்கிறார் இந்த ஓவர் மிதுன். Again இது ஓவர் தி இன்ஃபீல்ட். அகைன் இன்னொரு பவுண்டரியா. அண்ட் கௌஷிக் இஸ் an ஆல்ரவுண்டர் தான் நம்ம சொல்லணும். இப்போ அஃப்கோர்ஸ் நிறைய போலிங் போடுறது இல்லை. ஸோ இவரை மாதிரி பேட்ஸ்மேனை வந்து நீங்கள் முன்னாடி ஆடணும். அவுட்டா ஒரு மாதிரி க்ளோஸ் தான், பட் ரீச் பண்ண மாதிரி இருந்து டைவ் அடிச்சாரு. அந்த டைவ் சேவ் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும்.
மிதுன் நல்ல இன்னிங்ஸ் 26 of 22. முகமதோடைய த்ரோவுக்கு ரன் அவுட் 96 for 8. ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட் அடிச்சிருக்காருங்க. அப்பா 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 கார்த்திக் மணிகண்டன் லெக் ஸ்பின் மட்டும் இல்லை, என்னால் பேட்டிங் ஆட முடியும். மிதுன் அண்ட் கார்த்திக் ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்றாங்க. ஷாரன் பிளாய் சூப்பர் 6. இன்னொரு ஷாட், இன்னொரு ஒரு ஹியூஜ் ஸ்ட்ரைக், பவுண்டரிங்க. ஸ்ட்ரைட்ல தூக்கி அடிச்சிருக்காரு. அவுட்டா? ஷாருக் கிட்ட போச்சுன்னா மறந்துடலாம். பாருங்க, சும்மா நெட்ஸ்ல புடிக்கிற மாதிரி புடிச்சாரு. ஸோ அங்க பாருங்க, செம்மையான ஒரு செலிப்ரேஷன் அங்க. முகமது அஜய் கிருஷ்ணா 2 ரன்க்கு காலி 108க்கு 9. பவுண்டரி வந்திருக்கு. பவுண்டரி அகெயின் கார்த்திக் மணிகண்டன். லாஸ்ட் பால். Caught behind, gone. All out ஆயிருக்காங்க. But கார்த்திக் மணிகண்டன் well played. But லைகா கோவை கிங்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் 43 ரன் வித்தியாசத்தில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. 163 தான் டு டிஃபெண்ட். நல்ல ஒரு குவாலிட்டி bowling அட்டாக்கை வச்சு அண்ட் குட் ஃபீல்டிங் எஃபர்ட் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேசிவ் டிஃபீட் அவங்களுக்கு. லைகா 163, காரணம் ஷாருக் உடைய 50 அண்ட் சாய் சுதர்ஷன் 34. அஜய் நல்லா போட்டாரு, 4 விக்கெட் 4 for 20. பட் இன் ரிப்ளை ஜஸ்ட் 120 தான் அடிக்க முடிஞ்சது. கார்த்திக் மணிகண்டன், மிதுன் நல்ல பிரைட் ஸ்பாட்ஸ், தாமரை கண்ணன் 4 அண்ட் தென் அகெயின் ஷாருக் பிரில்லியண்டா bowling போட்டாரு.